Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது என்ன தரும் செவ்வாய் திசையின் 7 வருடம் இதன் தலைப்பு. தசாநாதர்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த மாதிரியான பலன் தருவார்கள் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு தசையினுடைய சூட்சுமமாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் செவ்வாய் தசை காலபுருஷனுடைய 1ஆம் வீடு 8ஆம் வீடு, இந்த ரெண்டுக்கும் அதிபதி செவ்வாய். இவரோட தசை வருடம் ரொம்ப சின்னது தான், 7 ஆண்டுகள். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம் இவர். பாவக்கிரகங்கள் வரிசையில் வரக்கூடிய செவ்வாய் ஒரு மனிதனுக்கு தைரியம், வீரியம், செயல்திறன், அரசடிமை, அரசு உத்தியோகம், அதிகார பதவிகள், அரசாங்கத்திற்கு துணை நிற்பது, யூனிஃபார்ம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களில் வெற்றிகரமான மனிதராக திகழ வைப்பது, மருத்துவத்துறை செயல் வீரர்களாக்குவது, இராணுவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை மாதிரியான துறைகளில் வேலை செய்ய வைக்கிறது, பூமி லாபம், சிகப்பு நிற பொருட்களினால் ஆதாயம், சகோதர வர்க்க மேன்மை, சகோதரர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி தீர்மானிப்பது, பூமியினால் கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி தீர்மானிப்பது, கோபத்தின் விளைவாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி தீர்மானிப்பது, செயல்திறனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி தீர்மானிப்பதுன்னு நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியவர். ரொம்ப ஷார்ட் பீரியட்லாம் இருக்கிறதுனால செவ்வாய் திசைங்கிறதெல்லாம் முழுவதுமே தசை முழுவதும் பலன்களை ஒரே சீராக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியது. இது ஒரு எரி கிரகம். காலபுருஷனுடைய முதன்மை வீடான மேசத்தில் ஆட்சி மூலத்திரிகோண வலுவை பெறும் அவர் விருச்சிக வீட்டிலும் ஆட்சி வலுவை பெறுவார். காலபுருஷனுடைய 10ஆம் வீடான மகர வீட்டில் உச்ச வலிமை பெறுவார். அதாவது தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய கர்ம வீட்டில் உச்ச வலிமை பெறக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் ஒரு சேனாதிபதினு சொல்லலாம். இந்த சேனாதிபதி எங்கே பவர்ஃபுல்லாக இருப்பார்னா எதிரியோட வீடுகளான மகரத்தில். அதாவது யுத்த களத்தில் சேனாதிபதிக்கு வலிமை அதிகம், பிரச்சனைக்குரிய இடத்துல செவ்வாய்க்கு வலிமை அதிகம் அப்படிங்கலாம். இந்த பிரச்சனைக்குரிய வகையில் தொழில்களை அமைத்து கொடுக்குற கிரகமாக செவ்வாய் இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லாத தொழில்கள் நிறைய விஷயத்துலையும் செவ்வாயே முதன்மையானவராக இருப்பார். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு, கட்டுமானத்துறை சார்ந்த தொழில்கள், அசைவ உணவகங்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட் நடத்தக்கூடியது, நெருப்பு கொண்டு செய்யப்படும் தொழில்களில் சூட்சமமாக செயல்படுவதுன்னு இவர் நிறைய, அதாவது தொழிலுக்கு காரண கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாயும் சனியையும் தவிர்க்கவே முடியாது. இவங்க நிறைய தொழில்களை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட செவ்வாய் கிரகத்தினுடைய 7 வருஷ தசை எப்படி இருக்கும்? இப்போ மேசலக்னக்காரர்களுக்கு இவர் நண்பர், லக்னாதிபதி மற்றும் 8 கூடையவர்ங்கிறனால 75% மேலே நல்ல பலன்களையும், ஒரு 25% 8ஆம் இடத்தின் அசிங்கம், அவமானம், விபத்து, கண்டங்கள் போன்றவற்றை கொடுக்கக்கூடியவர். ஸோ மேசலக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசை வந்தால் ஒரு குடுப்பினையான அமைப்பு, தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்கும், செயல்திறன் அதிகமாக இருக்கும், தான் நினைத்ததை செய்ய வேண்டியதை செய்தே தீர்வார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆதிபத்திய விசேஷம் இவருக்கு உண்டு, லக்ன ஆதிபத்திய விசேஷம் இருக்குது. ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற வலிமை இவருக்கு நேச்சுரலாகவே இருக்குங்கிறதுனால தொழில் அபிவிருத்தி, முன்னேற்றம், பூமியினால் ஆதாயம், லாபம், நீண்ட கால இழுபறியில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுங்கிற மாதிரி செவ்வாய் திசையை இவங்க நல்லா மோஸ்ட்லி பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம். அவர் 6ஆம் இடமான கன்னியில் போய் மறைஞ்சோ, 4ஆம் இடமான கடகத்தில் நீச்சமடைஞ்சோ இல்லாமலோ, வேறு பாவக்கோள்களின் தொடர்புகள் இல்லாமலும் இருந்தார்னா யோகம். ரிஷபலக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் ஒரு 2 கெட்டாம் கிரகம் தான். அவர் புதுசாக நல்லதும் செய்கிறவர் இல்லை, பொருசாக கெட்டவரும் செய்கிறவர் இல்லை, சம கிரகம். சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் சமங்கிற ஒரு வலிமை தான் இருக்குங்கிறதுனால இவர்களுக்கு செவ்வாய் திசையில் நன்மையும் தீமையும் கலந்துருக்கும். இவங்களோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்ங்கிற சகோதரக்காரக உறவு அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடியது இல்லை. அதே நேரத்தில் அது 7ஆம் அதிபதியாகவும் ஒரு வர்றதுனால சகோதரமாக, வாழ்க்கை துணையாங்கிற போராட்டத்தை பெருமளவு கொடுக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் அவங்களுக்கு வந்துடுவாங்க. இதில் செவ்வாய் திசை உங்களுக்கு நடக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை மூலமாக வரக்கூடிய முரண்பாடுகளான பலன்களை அனுபவிப்பாங்க. அதே நேரத்தில் சொத்து சேர்க்கும் யோகியதைகள், வீடு கட்டும் அமைப்பு, புதிதாக இடம் மாற்றம் செய்யும் அமைப்பு. ஏன்னா 7-12 கூடையவர்ங்கனால புதிய ஊரில் வசிக்கிறதுக்கான சூழ்நிலை, வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், மறு திருமண வாய்ப்புகள் போன்றவற்றை கொடுப்பார். ஏன்னா இவர் 7ஆம் அதிபதியாகி 9ல் உச்சமடைகிறதுனாலையும் 12ஆம் இடத்துல இவர் ஆட்சி வலுவு பெறதுனாலையும் 3ல் நீச்சம்ங்கிறதுனால சகோதர வர்க்க பகைமை, சகோதரர்களோடு மன வேறுபாடு, சொத்து தகராறுகள் ஏற்படும் விதிகள்னு கொடுப்பார். மொத்தத்தில் ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் 50-50 சாய்ஸ், கலப்பு பலன்.
மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் 6ஆம் அதிபதி. இந்த லக்னத்துக்கு அதிபதியான புதனுக்கு இவர் கடும் பகை கிரகம் அப்படிங்கிற நிலையும் அடைவார். ஆனால் அதே நேரத்தில் லாபாதிபதியாகவும் செயல்படக்கூடிய தன்மை, உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீடுகளில் இந்த 3, 6, 10, 11 வரும். இதில் வந்து 6ஆம் இடம் 11ஆம் இடம் ரெண்டுமே செவ்வாயினுடைய ஆளுமைக்குள்ளே வருங்கிறதுனால இவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 75% மேலே நெகட்டிவ் தான் இருக்கும். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை, வில்லங்கம், சிக்கல்கள் போன்றவை ஏற்படும். கடைசியில் திசையினுடைய கடைசி பகுதியில் ஓரளவுக்கு லாபம் இதனால் அது உதாரணமாக ஒருத்தர் நல்ல வேலையில் இருக்கார், வேலை செய்கிற இடத்துல வந்து மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு இவருக்கு வந்து உடல் உறுப்புகள் சேதமாயிடுது, இடுப்பு கீழே வேலையே செய்ய மாட்டேங்குது. கம்பெனி வந்து நஷ்ட ஈடு கொடுக்கும். இந்த விபத்துக்கு பிறகு வர்ற நஷ்ட ஈடை குறிக்கிறது செவ்வாய். மிதுன லக்னக்காரங்களுக்கு ஒரு பெரும் இழப்புக்கு பிறகு அதனால் கிடைக்கக்கூடிய சொற்ப ஆதாயத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய். இப்போ சமீபத்தில் கூட நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொதுக்கூட்டங்களில் இறந்து போயிடுறாங்க, உடனே கட்சி அரசாங்கமெல்லாம் ஒரு உதவித்தொகை கொடுக்குது இல்லையா, இந்த மாதிரியான அமைப்பு. இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வர்றதை குறிக்கிறது. முதல்ல விபத்து, முதல்ல கண்டம், அப்புறம் அதில் கிடைக்கிற சொற்ப லாபம், இதை குறிக்கிற ஒரு செவ்வாய்ங்கிறனால இவங்களுக்கு 75% மேலே வந்து நெகட்டிவ் தான் செவ்வாய் திசை. மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா செவ்வாய் திசை வராமல் இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நான் பார்த்த வகையில் 100 மிதுன லக்ன ஜாதகர்கள் எடுத்தோம்னா அதில் 75% பேருக்கு செவ்வாய் திசை வருது. இதெல்லாம் இயற்கையின் சூட்சுமம், நாமளே அறியாமல் அது உள்ள சொருகி வச்சிருக்கோம். அடுத்து கடகலக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் முழுக்க நல்லவருங்க. 90% எந்த கெடுதலும் செய்கிறதுக்கான வாய்ப்புகளே அவருக்கு இல்லை. ஏன்னா இவர் ஆட்சி பெற வீடும் சரி, உச்சம் பெற வீடும் சரி, ஆட்சி மூலத்திரிகோணம் பெற வீடும் சரி, 3மே கடகலக்னத்துக்கு ராஜயோக வீடுகள். இதில் வேடிக்கையான விஷயம், இந்த லக்னத்தில் செவ்வாய் நீச்சமடைந்து, அதாவது யுத்த காலத்தில் போர் வீரனாக திகழும் செவ்வாய் தாயின் மடியில் சரண்டர் ஆயிடுவார், அப்படியே படுத்து தூக்கிடுவார். நீச்சம், எந்த செயலும் அங்கே இல்லை. வீட்டிலையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? துப்பாக்கி AK-47 எடுத்துக்கிட்டு அணுகுண்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் போட முடியும்? கண்டிப்பாக முடியாது. அது அவரோட வீடு. அதாவது செவ்வாய்க்கு நீச்ச வீடு. இங்கே அவருக்கு சஸ்பென்ஸாக சைலண்ட்டாக பவர்ஃபுல்லாமல் இருக்கணும். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், ஸ்டேஷனில் ஒரு சிங்கம் மாதிரி கர்ச்சிப்பார், வீட்டுக்கு வந்தால் யூனிஃபார்மை கழட்டிட்டு பேசாமல் பொண்டாட்டி சுட்டு தர தோசையை தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கணும். இதுதான் செவ்வாயினுடைய அந்த நிலைப்பாடு. இங்கே அவர் நீச்சமடைந்தாலும் அவர் வந்து கெட்டவராக மாற மாட்டார். இதை ஒரு சூட்சமமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவருக்கு அங்கே நீச்சம் என்கின்ற வலிமை இருப்பது ஜாதகருக்கு நல்ல பலனை செய்வதற்காகத்தான் இருக்கும். நெகட்டிவ் பலன்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. 5ஆம் இடம் சார்ந்த நல்ல பலன்கள், 10ஆம் இடம் சார்ந்த நல்ல பலன்கள், உத்தியோக வலிமை மற்றும் வாழ்க்கை துணை, சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி, முன்னேற்றம், அதிகாரம், அரசியல் வெற்றிங்கிறது மாதிரி தன்னோட திசையில் கிட்டத்தட்ட 90% நல்ல பலனை கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ கடகலக்னக்காரங்க செவ்வாய் திசையை மோஸ்ட்லி வெல்கம் அப்படின்னு பண்ணலாம். சிம்ம லக்னத்துக்கும் இவர் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் 85% மேலே நல்ல பலன் தரக்கூடியவர். இந்த ஒரு 15% நெகட்டிவ்ங்கிறது அவருக்கு ஒரு பாதக வீடு அப்படிங்கிறது வர்றதுனாலையும் 6ஆம் இடத்துல உச்சம் பெறாருங்கனாலையும் நீங்கள் கடக லக்னத்துக்கு பாருங்கள், அவர் எங்கேயுமே மறைய மாட்டார். 5ஆம் இடம் ஆட்சி வீடு, 7ஆம் இடம் உச்ச வீடு, 10ஆம் இடம் ஆட்சி மூலத்திரிகோண வீடு, லக்னம் நீச்சம். ஆனால் சிம்ம லக்னத்துக்கு பாருங்கள் 2 மறைவு வரும். 4ஆம் இடம் ஆட்சி வீடு, 9ஆம் இடம் ஆட்சி மூலத்திரிகோணோட சிறப்பு. ஆனால் உச்ச வீடு பாருங்கள் 6ஆம் இடம் வந்துடும். எதிரி வீட்டில் உச்சம்ங்கிறது மாதிரியான நிலைப்பாடு வரும். இங்கேயும் சண்டை, வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். 12ஆம் இடம் தான் நீச்ச வீடுங்கிறது மாதிரியான அமைப்பு வரும். நார்மலாக சிம்மலக்கணக்காரங்களுக்கு சகோதரர்கள் குழிவரிப்பாங்கங்கிற விதியை இந்த செவ்வாய் வந்து உணர்த்துவார். இவரோட தசை நடக்கும்போது சொத்து ரீதியான பிரச்சனைகள், தாயார் ரீதியான வம்பு வழக்குகள், தகப்பன் ரீதியான கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள், அதனால் ஏற்படக்கூடிய விரயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆயினும் 85% சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறதுங்கிற மாதிரியான நல்ல பலன்கள் இருக்கும். ஆக்கப்பூர்வமான செயல்பாடு இருக்குங்கிறனால இவங்க வந்து மோஸ்ட்லி செவ்வாய் திசையை வெல்கம் பண்ணிக்கலாம். கன்னி லக்னக்காரங்களுக்கு கேட்கவே வேண்டாம். செவ்வாய் வந்து நல்ல ஆதிபத்தியம் ஒன்று கூட இல்லாதவர். மிதுன லக்னத்துக்காவது ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணி விபத்தை கொடுத்து கொஞ்சம் லாபம் கொடுப்பார். கன்னி லக்னத்துக்கு அதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறது மாதிரி வந்தோம். சகோதரர்களால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, சூழ்ச்சி செய்யப்படும் மனிதர்களால் சிக்கல்கள், அரசு விரோதம், பூமி வாங்கி சிக்கலை சந்திக்கிறது, வாழ்க்கை துணை மூலமாக சிக்கலை சந்திக்கிறதுன்னு நிறைய நெகட்டிவ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு செவ்வாய் திசை வரலைன்னா தான் நல்லது. மோஸ்ட்லி வந்து 90% நெகட்டிவ் பலன் தான் கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் திசை கொடுக்க முடியும். அதனால் நோ யூஸ். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2-7ங்கிற மிக முக்கிய ஸ்தானத்தையும், 4ஆம் இடம்ங்கிற வீடு உச்ச வீடாகவும், 10ஆம் இடங்கிறது நீச்ச திக்பல வீடாகவும் வரதுனால இவங்களுக்கு அந்த 2-7 மாரகாதிபத்தியத்தை தவிர்த்து கழிச்சிட்டு பார்த்தோம்னா நெகட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு சரலக்னம். அதனால் இவர்கள் எதையும் சமாளிக்கும் தன்மை உடையவர்களாக இருப்பாங்கங்கிறதுனால இவர்களுக்கு செவ்வாய் திசை ஒரு மாதிரி 75% மேலே நல்ல பலன் இருக்கும். கூட்டுத்தொழில் ஆதாயம்,
குடும்ப வாழ்க்கையில் சிறப்பு, மனைவி மூலமான கணவன் மனைவி மூலமாக சிக்கல், வாழ்க்கை துணை வந்த பிறகு அவங்க மூலமான வளர்ச்சி முன்னேற்றங்கள், கணவன் மனைவி மூலமாக யோகங்கள் அப்படிங்கிற மாதிரி நல்ல அமைப்பாகத்தான் இருக்கும். அதிகாரம் மிக்கவர் வாழ்க்கை துணையாக வர்றது, இவங்களை அடக்கியால் நினைக்கிறதுங்கிற மாதிரி அமைப்பையும் செவ்வாய் கொடுப்பாரு. தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் இருக்கும், சொத்து வாங்கும் யோகிதைகளும் கிடைக்கும். ஸோ இவங்க செவ்வாய் திசையை பெருசாக நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட 75% மேலே ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஒரு 25% நெகட்டிவ்ங்கிறது என்னென்னா, பொது மாரகஸ்தானம் 2ம் 7ம், அதனால் விபத்தோ கண்டங்களோ அறுவை சிகிச்சையோ ஏற்படும் விதிகள் உண்டாகுங்கிறது இங்கே ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். அடுத்து விருச்சிக லக்னம், லக்னாதிபதி 3ஆம் இடம்ங்கிற வலிமையான முயற்சி ஸ்தானத்தில் உச்சமும் லக்னத்தில் ஆட்சியும், 6ஆம் இடத்துல ஆட்சி மூல திரிகோண வலுவும் பெறவர், 9ல் நீச்சங்கிற வலிமையினால இவங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி விட்டு போட்டிகளை உருவாக்கி விட்டு வெற்றிகளை தரும் அமைப்பாக இருக்கும். யாரையும் ஜெயிச்சிடலாங்கிற துணிச்சலையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய தசையாக தான் செவ்வாய் திசை இருக்குங்கனால இவங்களுக்கும் கிட்டத்தட்ட சிம்ம லக்னத்துக்கே உண்டான பலன்கள் மாதிரி தான் 85% ப்ளஸ். ஆனால் லக்னாதிபதியாக பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் அடைகிறதுனால செவ்வாய் திசை நடக்கும்போது சில அதிர்ஷ்ட குறைபாடுகளை இவங்க வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியது இருக்கும். லக்னாதிபதி திசை தான், ஆனால் செவ்வாய் திசையிலே சில அதிர்ஷ்ட குறைபாடுகள் ஏற்படும். அதே மாதிரி சகோதர விரயம் அல்லது சகோதரன் விரோதித்து கொள்ளும் தன்மைகள் உருவாகும். பூமியினால் யாருக்கிட்டையாவது பிரச்சனை, பஞ்சாயத்து, வம்பு வழக்கு சந்திக்க வேண்டிய விதிகளையும் இந்த செவ்வாய் கொடுப்பாருங்கிறதுனால இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இது மோஸ்ட்லி வெல்கம் திசை தான். அடுத்து தனுர் லக்னம், இவங்களுக்கும் செவ்வாய் ரொம்ப நல்லவர். 75-80% மேலே நல்ல பலன் தரக்கூடிய திசை. 2ஆம் இடத்துல உச்ச வலிமையும் 5ஆம் இடத்துல ஆட்சி மூல திரிகோண வலுவையும் பெறவர். 8ல் தான் நீச்சம் அடைவார். அது ஒரு மறைவு ஸ்தானங்கனால பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. ப்ளஸ் 12ஆம் இடத்துல ஆட்சி வலிமையும் பெறுவார். சகோதர விரயம்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். பூமி விரயம், பூர்வீக சொத்தை சகோதரர்களுக்கு விட்டு கொடுக்குற தன்மைங்கிற மாதிரி ஒரு சில நெகட்டிவ் இருந்தாலும் மோஸ்ட்லி ஜாதகர் தைரியமான செயல்பாடுகள், உத்தியோகத்தில் உயர் வலிமை பெறுவது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு உத்தியோகத்தை நகர்த்திக்கிட்டு போகிறது, வெளிநாட்டு வாழ்க்கை, பூமி வாங்கிய ஆதாயம், புத்திரர்களால் புகழும் பெருமையும் பெறக்கூடிய யோகிதைகள், தனம் சேர்க்கும் வாய்ப்புகள், அதிகார தோரணை தரக்கூடிய பதவிகள் கிடைக்கும் நன்மைகள்னு தனுசு லக்னத்துக்கு இவங்க ஒரு மாதிரி நிறைய நல்ல பலன் தரக்கூடியவர். 2வது லக்னாதிபதியான குருவுக்கு இவர் ரொம்ப நண்பரும் வேறு, அதிமித்திரர். அதனால் செவ்வாய் திசை மோஸ்ட்லி வெல்கம் திசை தான் தனுர் லக்னக்காரங்க. மகர லக்னக்காரங்களுக்கு இவங்க பார்த்திங்கன்னா சுகத்தையும் பாதகத்தையும் ஒரு சேர தரக்கூடியவங்க. லக்னத்திலே உச்ச வலிமையை பெறக்கூடிய இவர்கள் 4ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் 11ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் பெற்று 7ஆம் இடத்துல நீச்ச வலிமையை பெறக்கூடிய தன்மை கொண்டவங்களும் இருப்பாங்க. அதனால் செவ்வாய் திசை 60-40 அப்படின்னு இவங்களுக்கு பிரிக்கலாம். 60% நல்ல பலன்களும் 40% கெடு பலன்களும் இருக்கும். சகோதர வழி பகை கண்டிப்பாக இருக்கும். சுகத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அறுவை சிகிச்சை சிக்கல்கள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். தாயாதி வர்க்கம் விரோதமாகிறதுக்கான சூழ்நிலை அல்லது தாயாதி வர்க்கத்துக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள், மனைவி வழி உறவுகளில் சற்று பகைமை பாராட்டுவது, மனைவியினுடைய இரத்த சம்பந்தப்பட்ட சகோதர உறவுகளோடு கடும் பகை, ஜென்ம பகைங்கிற மாதிரி உருவாகிறதுங்கிற மாதிரி நெகட்டிவ் இருக்கும். மற்றபடி சொத்து சேர்ப்பாங்க, இடம் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, அதிகார பதவிகள் கிடைக்கும், முன்னேற்றம் இருக்கும், தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வார்கள், வடிவமைத்து கொள்ளும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. கோபம் சற்று மிகுதியாகும் தன்மையை இந்த திசையில் கொடுக்கும். கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சுகத்தை எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பாதகம் குறையும் திசையாக செவ்வாய் திசை இருக்கும். புரியுதுங்களா? அப்போ செவ்வாய் திசையை இவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணினா 60% பாஸ், ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். கும்பலக்ன ஜாதகர்களுக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சமாவாருங்கனால தொழிலை வேறு ஊரில் கொண்டு செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவார். தொழில் ரீதியான விரயங்களை கொடுப்பாரு. சகோதர விரயத்தை தரக்கூடிய தன்மை இருக்கும். 6ஆம் இடத்துல இவர் நீச்சம் அடையுங்கிறதுனால நண்பன் இறந்து போவது, சகோதரர் இறந்து போவதுங்கிற மாதிரியான பலன்கள் செவ்வாய் திசையில் கும்பலக்னக்காரங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு இடம் வாங்கி அதில் பெரும் சிக்கல்களை சந்திக்கும் விதிகள் இருக்குங்கனால இவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40% தான் நன்மை இருக்கும். 60%க்கு மேலே நெகட்டிவ் பலன் தான் இருக்கும். அப்போ இவங்க மோஸ்ட்லி வெல்கம்னு செவ்வாய் திசை சொல்ல முடியாது. 1-2 தொழில் வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது வந்தாலும் கூட அதிகப்படியாக செவ்வாய் திசை நடக்கிற 7 வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4.5 வருஷம் 5 வருஷம் உங்களுக்கு நெகட்டிவ் பலன் தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்கள் செவ்வாயை பெரிதாக யோக திசை என்று வர்ணித்து கொள்ளுதல் என்பது இயலாது. மீன லக்ன ஜாதகர்கள் இவங்களுக்கு செவ்வாய் நல்லவருங்க. 90% நல்லது செய்யக்கூடியவங்க. இதுலேயும் பாருங்கள், கடகலக்னத்துக்கு வர மாதிரியான அதே விதிகள் தான். மீனத்திற்கு எங்கேயுமே பெருசாக மறைய மாட்டார். ஆட்சி வீடான 2ஆம் இடம் மூலத்திரிகோண வீடாகவும் வரும். நீச்சம் பெற 5ஆம் இடம் கூட இவருக்கு மறைவு ஸ்தானமாக வராது. இன்னொரு ஆட்சி வீடான 9ஆம் வீடு விருச்சிகம் பாக்கியஸ்தானமாக வரும். உச்சம் பெறக்கூடிய மகர வீடு லாபஸ்தானமாக வரும்.
ஸோ இவங்கெல்லாம் செவ்வாய் திசைக்கு மோஸ்ட்லி வெல்கம் பண்ணணும். இன்னொன்று மீன லக்னத்தில் இருக்க ஒரு சூட்சமும் கடக லக்னத்தில் இருக்க ஒரு சூட்சமும்லாம் என்னென்னா, சூரிய சந்திர செவ்வாயின்னு வரிசையாக 23 வருஷம் ராஜயோக திசைகள் நடக்கிற அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கப்பெறும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். பாக்கியம், அதிர்ஷ்டம், முன்னேற்றம், குடும்ப வளர்ச்சி, லாபம், செய்தொழிலில் விருத்தி, யோகங்கள், தகப்பனாதி வர்க்கத்தின் மூலமாக வளர்ச்சி அடையக்கூடியது, சகோதரர்கள் மூலம் கூட்டு சேர்ந்து தொழில் செஞ்சு லாபம் அடைகிறதுன்னு நிறைய நல்ல பலன்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 90% 95% மேலே யோகத்தை தரக்கூடிய கிரகமாக செவ்வாய் மீன லக்னக்காரங்களுக்கு இருப்பார். அப்போ மீன லக்னத்துக்கு செவ்வாய் திசை வருதுன்னா மோஸ்ட்லி வெல்கம் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு தான். கும்பிடு போட்டு வரவேற்கலாம் அப்படிங்கிற யோகத்தோடு வரக்கூடிய தசைங்கிறதுனால இவர்கள் பெரிதாக கவலை கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு பூமியினால் ஆதாயம் கிடைக்கும், மருத்துவத்துறை சாதனைகள் புரிவதற்கான யோகிதைகள் இருக்கும், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வளர்ச்சி அடைவதை பார்த்து அதன் மூலம் இவங்க பெருமை கொள்ள முடியும். இந்த 2ஆம் இடங்கிற பொது மாரகஸ்தானத்துக்கு செவ்வாய் அதிபதிங்கிறதுனால சின்ன விபத்து, அறுவை சிகிச்சை மாதிரியான ஒரு சில விஷயம் இருக்கும். நிறைய முக்கியமான முடிவுகளை பூரா எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துக்கிட்டதுக்கு இந்த செவ்வாய் திசை பெரிதும் உதவும் மீனவர்கள். ஸோ இதுதான் என்ன தருவார் செவ்வாய். 12 லக்னங்களுக்கும் தனது தசா காலத்தில் செவ்வாய் தரவிருக்கும் பலன்களாக இவைகள் இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.